அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து வெளியே கிளம்பிட்டுருக்கோம். நானும் பாப்பா எங்கள் ஹஸ்பண்ட் 3 பேரும் வந்து போயிட்டுருக்கோம். எங்கள் பொறையூர் சைடு தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப லாங்கில் வந்து போயிட்டுருக்கோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் வீடியோ ஷேர் பண்ணி விட்டு பாருங்கள். இங்கே ரொம்ப அமைதியாக இருக்கும், எந்த ஒரு டென்ஷனுமே இருக்காது, ரிலாக்ஸாக இருக்கும். காத்தோட்டமாக இந்த வயல்லாம் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். சேலம் தான் போயிட்டுருக்கோம். சும்மா ஒரு லொக்கேஷன் நல்லா இருந்துச்சு, நாங்கள் விளாக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் வந்து அங்கே தான் வந்து ஒரு ஷார்ட்ஸ்லாம் எடுப்பேன் இல்லைங்களா, அங்கே வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு போனேன். நல்லா இருந்துச்சு. அது ஒரு பெரிய லாங் வீடியோவாக நான் போட்டிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். பேக் ஃபுல்லாக ஊற்றிக்கிச்சு, ஆட்டி ஆட்டி ஃபுல்லாக ஊற்றிக்கிச்சு. ஒயிட் ரைஸ் இருக்குது, ஊறுக்காய் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எப்பயுமே ஊறுக்காய் வச்சு சாப்பிட்டா எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நல்லாயிருக்கும். தொட்டுக்க இல்லைனாலும் ஊறுக்காய் இருந்தால் சாப்பிட்ருவேன். ப்ரெட்டில் வந்து பஜ்ஜி வந்து வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன். மீன் வந்து பொரித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது அம்மா வந்து செஞ்சுருந்தாங்க. ப்ரெட்டில் பஜ்ஜி மட்டும் நான் செஞ்சேன். மீன் சால்னா இல்லாமல் கார சால்னா மாதிரி செஞ்சுருந்தாங்க, அதுவுமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுதான் லன்ச் இன்றைக்கி. அதுவும் எங்கள் காட்டில் உட்காந்து சாப்பிட்ற முதல் நாளாக நானாக தான் இருப்பேன். முருங்கைக்காய், முள்ளங்கி இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. காரசாலாம் சூப்பராக இருந்துச்சு. மீன் நல்லா முருகலாக பொரிச்சிருந்தாங்க. அதுவும் இந்தமாரி வயல்வெளி இந்த மாதிரி காட்டில் உட்காந்து சாப்பிட்றது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. காத்தோட்டமாக சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட் பார்க்குறதுக்கு சேலம் சைடு ரொம்ப லாங்கில் தான் வந்திருக்கோம்.
நல்ல ஒரு புடி சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து பொறுமையாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டில் வந்து அம்மா அப்பா எல்லாருமே வெளியில் வேலைக்கு போயிடுவாங்க. நானும் பாப்பாவும் இருக்கிறனால ரொம்ப போர் அடிக்கும் இல்லையா, அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு கொஞ்ச நேரம் வந்து வெளியில் வந்தோன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். பார்த்து இந்த பாவக்காய் இருந்துச்சு, அதையும் பிச்சுட்டு வந்துட்டேன். ஈவினிங் ஒரு 6 o'clock வந்து இந்த ஹோட்டலுக்கு தான் வந்தோம். இங்கே வந்து சாப்பிட்டு ஒரு 2 வருஷம் ஆகுது. என் பொண்ணு நான் மாசமாக இருக்க பார்த்து வந்து சாப்பிட்டது சூப்பராக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸு இதுதான் வந்து வாங்கியிருந்தேன். இதுதான் வந்து சாப்பிட போகிறேன். சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பாண்டிச்சேரியில் கிட்னாப் கேஸ் நடக்குதுன்ட்டு. ரொம்ப குழந்தைங்கள சேஃபாக பத்திரமா பார்த்துக்கோங்க, எங்கேயுமே வெளியில் வந்து அனுப்பாதீங்க. நம்ம கூடயே வச்சுட்டு இருந்தால் தான் இந்த மாதிரி டைமில் குழந்தைங்களை நம்ம பாதுகாக்க முடியும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அந்த கமெண்ட்டுக்கெல்லாம் ரொம்பவே நன்றி. இந்த சாஸ் ஊற்றி சாப்பிட பார்த்து சூடாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. அப்போ வந்து நான் சாப்பிட மாட்டேன் கன்சீவாக இருக்க பார்த்தெல்லாம் வந்து சாப்பிட மாட்டேன். எனக்கு அது செரிக்காது. இந்த 2 ஸ்பூன் சாப்பிட்டாலே செரிக்காது. ஆனால் இங்கே உட்காந்து இப்போ சாப்பிட்றேன் பாருங்கள். அப்போ சாப்பிட்டதோட இப்போ தான் சாப்பிட்றேன். அதோட பெங்களூரோட போயிட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் இந்த கடை வந்து இருக்கா இல்லையானே தெரியல, சும்மா வந்து பார்த்தோம். ஆனால் இந்த கடை இருந்துச்சு. சாப்பிட்றேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பாடு. என் பொண்ணு வந்து ஒன்றுமே சாப்பிட மாட்டா. ரொம்ப பில்டப் காட்டுவாங்க அவங்க. ஒன்றுமே வாயில் வைக்கவே மாட்டா. சாப்பாடுனாலே அவளுக்கு இறங்காது. இந்தமாதிரி சாக்லேட் ஸ்நாக்ஸ்னால் ஃபுல்லாக இறங்கிடும். நான் வந்து இது மோமோஸ் ஒரு செட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருக்கும். இது சிக்கன்லாம் போடுவாங்க. மயோனைஸ் கூட வச்சு சாப்பிட பார்த்து நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் அப்போ சாப்பிட்டது தான். இதெல்லாம் இருக்குமானே எனக்கு தெரியல. சும்மா எதிர்ச்சியாக வந்து உனக்கு கடை இருந்துச்சு. இதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது இப்போ சாப்பிட்றேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கடை எங்கே இருக்குன்னா வெளியூரில் வந்து எங்கன்னா வெளியூர் சைடில் வந்து ஸ்கூல்லாம் போவோம் பாருங்கள், அந்த பைபாஸ் போகும் பார்த்திங்களா, அந்த சைடில் வந்து இருக்கும். வேணும்னா நீங்கள் போய் சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி